நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் என்ற ஐடி ஊழியர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் துவங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், தற்போது விசாரணை நிலை என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லை மாநகர பகுதியான கேடிசி நகரில் ஐடி ஊழியர் மென்பொருள் பொறியாளரான கவின் படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் குறித்து காவல்துறை விசாரிக்கும் பொழுது இது காதல் விவகாரத்தில் தனது சகோதரியை காதலித்ததற்காக அந்த சகோதரின் தம்பியான சுஜித் என்பவர் அந்த கவினை வெட்டி படுகொலை செய்தார் என்பது தெரிய வந்தது. இது மாற்று சமூகத்தை சார்ந்தவர் காதலித்ததால் இந்த பிரச்சனை என்பதால் ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த சம்பவம். இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் இதற்காக எதிர்ப்பு குரல் எழுப்பியிருந்தன. இந்த நிலையில் இந்த காவல்துறையானது, அதாவது உதவி காவல் ஆணையர் சுரேஷ் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரணை நடத்தியிருந்தார். தொடர்ந்து ஒரு வார காலமாக நடைபெற்றக்கூடிய விசாரணையில் முதற்கட்டமாக சுஜித் அன்றைய நாளிலே கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவரது தந்தை மற்றும் தாய் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு தொடர்ச்சியாக அந்த கவின் குடும்பத்தினர் குரல் எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு சுர்ஜித்தின் தந்தை, ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித்தின் தந்தையான உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். அவர் வரும் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை கனிமொழி அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் நேரடியாக சென்று அந்த குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் அவர்கள் தந்தையுடன் தந்தையும் போல தாயும் கைது செய்ய வேண்டும் என்றார்கள். அதனால் இந்த நேரத்தில் சிபிசிஐடி வழக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி 01/2025 என வழக்கை பதிவு செய்து விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஒரு பக்கம் நன்றி நாகராஜன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.